வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். அத்திப்பட்டு புதுநகர் ஓம் மகா மாயா சக்தி திருக்கோவிலில் 3ஆம் ஆண்டு திருக்குடை உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த அத்திப்பட்டு புதுநகரில் ஓம் மகா மாயா சக்தி திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் 3ஆம் ஆண்டு திருக்குடை உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஓம் மகா மாயா சக்தி திருக்கோவிலில் இருந்து அருள்மிகு கோவிந்த வரதராஜ பெருமாள் அலங்கரிக்கப்பட்டு திருக்குடைகளுடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது பக்தர்கள் திரளானோர் திரண்டு வந்து தங்களது வீடுகளுக்கு தூப தீப ஆராதனைகள் வழங்கினர். கோவிந்தா கோவிந்தா என பக்தி பரவசத்துடன் முழக்கமிட்டு எம்பெருமாளை வணங்கினர். பெருமாள் திருவீதி உலாவின் போது கண்ணை கவரும் வான வேடிக்கைகள் பார்வையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. தொடர்ந்து மயிலாட்டம் ஒயிலாட்டம் என கிராமிய கலைஞர்களின் நடன நிகழ்வுகள் காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. வீதி உலா முடிவில் ஆலயத்திற்கு திரும்பிய கோவிந்த வரதராஜ பெருமாள் மற்றும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஆலயத்திற்கு வந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அத்திப்பட்டு ஓம் மகா மாயா சக்தி திருக்கோவில் டிரஸ்ட் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த திருக்குடை உற்சவத்தில் மாநில திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் UK மணிமாறன், திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் சுந்தரம், வடசென்னை கிழக்கு மாவட்ட பாஜக முன்னாள் தலைவர் கிருஷ்ணகுமார், திரைப்பட நகைச்சுவை நடிகர் கணேஷ்கர், மீஞ்சூர் காவல் நிலைய ஆய்வாளர் வேலுமணி, அத்திப்பட்டு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுகந்தி வடிவேல், முன்னாள் துணைத் தலைவர் கதிர்வேல், தொழிலதிபர் ராஜா, சதீஷ் ராவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். Eh